நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. காவல்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள காவலர் குடியிருப்புகள், காவல் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கட்டப்பட்ட கட்டடங்களையும் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து காவல்துறை சார்பில் 75,80,17,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 200 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள், 8 காவல்துறை இதர கட்டிடங்கள் மற்றும் 15 கோடி செலவில் 22 காவலர் பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ள திறன்மிகு வகுப்பறைகளை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் 2138 அடுக்குமாடி குடியிருப்புகளையும் தற்போது காவல்துறைக்கு வழங்கி வருகிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் மானிய கோரிக்கையில் அறிவித்தபடி முதலமைச்சரே இந்த அறிவிப்பை நேரடியாக அறிவித்தார். புதிய காவல்துறை கட்டிடங்கள் கட்டியமைக்கப்படும் என்றும், அதே போல காவல் குடியிருப்புகள் அது எங்கெல்லாம் இல்லையோ அங்கு அதிகப்படுத்தப்படும் என்றும் தற்போது முதலமைச்சர்கள் அறிவித்த நிலையில் அதற்கான பணிகள் முடிந்த நிலையில் தற்போது முதலமைச்சர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக தலைமைச் செயலருக்கு மேற்கண்ட பணிகளை திறந்து வைத்திருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.